அனைவருக்கும் வணக்கம். ரத்தம் நம்ம யூடியூப் சேனல் மூலமா உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ரத்தம் நம்ம யூடியூப் சேனல் மூலமாக ஒரு கிளினிக்கல் லெபார்டரியில என்ன பண்ணுவாங்க, என்னென்ன டெஸ்ட் பண்ணுவாங்க, இந்த டெஸ்ட் எதுக்கு எதுக்கு பண்றாங்க அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது யூரின் அனாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட். இந்த டெஸ்ட்டுக்கு அண்டர்ல வரக்கூடிய பிசிக்கல் அனாலிசிஸ் ஆஃப் யூரின் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். கடந்த வீடியோக்கள்ல பாத்தீங்கன்னா யூரின் ரொட்டீன் அப்படிங்கிற டெஸ்ட்டை பத்தி பார்த்தோம். அந்த யூரின் ரொட்டீனுக்கு அண்டர்ல என்னென்ன இன்வெஸ்டிகேஷன்ஸ் வரும், அல்புமின், சுகர் டெபாசிட்ஸ் வரும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இந்த அனாலிசிஸ் ஆஃப் யூரின் அப்படிங்கிறதுக்கு அண்டர்ல பிசிக்கல் அனாலிசிஸ் ஆஃப் யூரின், கெமிக்கல் அனாலிசிஸ் ஆஃப் யூரின், மைக்ரோஸ்கோபிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் யூரின் அப்படின்னு பல பிரிவுகள் வரும். இந்த அனாலிசிஸ் ஆஃப் யூரினை 3 பிரிவுகளா பிரிக்கலாம். அந்த ஒரு பிரிவை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பிசிக்கல் அனாலிசிஸ் ஆஃப் யூரின் அப்படிங்கறத மட்டும்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பிசிக்கல் அனாலிசிஸ் ஆஃப் யூரினுக்கு அண்டர்ல கலர், வால்யூம், பிஹெச், ஸ்பெசிபிக் கிராவிட்டி, அப்பியரன்ஸ் இப்படிப்பட்ட அநேக காரணிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நம்ம இன்னைக்கு தெளிவா பார்க்க போறோம். இதையெல்லாம் பார்க்கும்போது நம்ம இதன் மூலமா எதை தெரிந்து கொள்கிறோம், திரும்ப இதன் மூலமா என்னென்ன டயக்னோஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கறதையெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்கும்போது நாங்கள் லெபார்டரி மூலமா பெற்றுக்கொண்ட அனுபவங்கள், ஒவ்வொரு சாம்பிள்ஸையும் பார்த்து கற்றுக்கொண்ட அனுபவங்கள், இப்படிப்பட்ட அனுபவங்களை நான் இடையிடையே சொல்ல விரும்புகிறேன். அதையும் கவனமா கேளுங்க. கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ மூலமா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட்ல பார்த்தோம்னா கலர். நார்மல் யூரின் இஸ் பேல் எல்லோ ஆர் ஸ்ட்ரா எல்லோ இன் கலர். இது ஒரு வைக்கோல் கலரோட நிறத்தில் யூரின் நார்மலாக பாஸ் ஆகுற கலர். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா என்ன கலராக இருந்தாலும் அது அப்நார்மல் கலர்ஸுங்கிற ஒரு விகிதத்தில் தான் கொண்டு வரப்படும். இந்த லெபார்ட்ரிக்கு போகும்போது யூரின் டெஸ்ட்டுக்காக ஒயிட் கலர் பாட்டில் கொடுக்குறத நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். இந்த ஒயிட் கலர் பாட்டில் ஏன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது, அந்த ஃபிசிக்கலாக சில விஷயங்களை நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. அதில் கலர், அப்பியரன்ஸ் இப்படிப்பட்ட காரணங்களை இந்த ஒயிட் கலர் பாட்டில் மூலமாக கண்டுபிடிக்கலாம். அதனால தான் ஒயிட் கலர் பாட்டில் கொடுக்குறத நம்ம பார்த்துருப்போம். திரும்ப இதில் நிறைய கலர்ஸ் நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த ஒவ்வொரு அப்நார்மல் கலர்ஸை பற்றியும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன் இருக்கிறது பார்த்திங்கன்னா கலர்லெஸ். இது தண்ணி எப்படி இருக்குமோ அந்த கலர்லெஸ் அளவிலே இருக்கும். இது பார்த்திங்கன்னா டைல்யூஷன், டயபெட்டிக் மெலிட்டஸ், நர்வஸ்னஸ் இப்படிப்பட்ட காரணங்களுக்கு இந்த கலர்லெஸ் வரதுக்கு வாய்ப்புண்டு. அதிகமாக தண்ணி குடிக்கும்போது ஃபிசிக்கலாகவே சேஞ்ச் ஆகிடலாம். திரும்ப சுகர், அதிகமான டயபெட்டிக் கண்டிஷன் இருக்கும்போது அதிகமான சுகர் யூரின் வழி பாஸ் ஆகும்போது இந்த கலர்லெஸ் இருக்கும். திரும்ப நர்வஸ்னஸ், அதாவது சிலருக்கு அந்த பதட்டம், பயம் காரணமாகவும், சிலருக்கு ஃபிசிக்கலாக யூரின் அவுட் ஆகும்போது கலர்லெஸ்ஸாக தென்படலாம். இந்த கலர்லெஸ் வெளியேறும்போது இப்படிப்பட்ட காரணங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த கலர்லெஸ் யூரின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக ஒயிட் கலர். இதை மில்கி புர்லன் கலர் அப்படின்னு கூட சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா ரைஸ் வாட்டர், அந்த சாதம் வடிக்கிற போது ஒரு கலர் வரும் இல்லையா, அந்த கலரை இமேஜின் பண்ணிக்குவோம். இதில் பார்த்திங்கன்னா ஜெனிட்டோ யூரினரி ட்ராக்ட் டிசீஸ், கைலியூரியா இப்படிப்பட்ட கண்டிஷனுக்கு ஒயிட் கலர் வர்றதுக்கு வாய்ப்புண்டு. சிலர் பார்த்திங்கன்னா எப்போவுமே யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி இன்ஃபெக்ட் ஆகும். அப்படிப்பட்ட பேஷண்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா இந்த கலர் ஒயிட் கலரில் வர வாய்ப்புண்டு. திரும்ப மைக்ரோஃபிலேரியா என்கிற ஒரு பேரசைட், பிளட் பேரசைட் நம்ம உடம்புல இன்ஃபெக்ட் பண்ணும்போது அந்த பேரசைட்டும் யூரினை ஒயிட் கலராக மாற்றக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அதனாலேயும் மில்கி புர்லண்ட் யூரின் வெளியே வர்றதுக்கு வாய்ப்புண்டு. இது ஒயிட் கலர் வருது அப்படிங்கிறதுக்கான காரணங்கள். அடுத்ததை பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர். இந்த ஆரஞ்சு கலர் பார்த்திங்கன்னா யூரோபிலினோஜென்யூரியா, ஃபீவர், எக்ஸசிவ் ஸ்வெட்டிங், கான்சன்ட்ரேட்டட் யூரின் இப்படிப்பட்ட காரணங்களுக்கு ஆரஞ்சு கலர் வர்றதுக்கு வாய்ப்புண்டு. அடுத்ததாக ரெட் கலர். இந்த ரெட் கலர் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலாக பீட்ரூட் இன்ஜெக்ஷன் இப்படிப்பட்ட காரணங்களுக்கு, அதிகமாக பீட்ரூட் சாப்பிட்டாலே ஃபிசிக்கலாக வர்றதுக்கும் வாய்ப்புண்டு. திரும்ப அயன் டேப்லெட் எடுத்தால் கான்சன்ட்ரேட்டட் யூரினாக ரெட் கலரில் வர்றதுக்கு கூட வாய்ப்புண்டு. திரும்ப
பேத்தாலஜிக்கலாக பார்த்திங்கன்னா ஹெமச்சூரியா, அதாவது யூரின் வழி பிளட்டு பாஸ் ஆகுது அப்படின்னாலும் இந்த ரெட் கலரில் வர்றதுக்கு வாய்ப்புண்டு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா க்ரீனிஷ் அப்படிப்பட்ட கலர், இந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய கலர். இது வந்து பார்த்திங்கன்னா ஜாண்டிஸ், ஃபினால் பாய்சனிங் இப்படிப்பட்ட காரணங்களுக்கு வந்து க்ரீனிஷ், அதாவது ஜாண்டிஸ் வந்து சிலருக்கு சிவியராக வந்து இருக்கும்போது இந்த க்ரீனிஷ் வர்றதுக்கு வாய்ப்புண்டு. பாய்சனிங் சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபினால் பாய்சனிங் எடுத்தால் கூட அவங்களுக்கு வந்து யூரின் இந்த க்ரீனிஷ் கலரில் வர்றதுக்கு சான்ஸ் உண்டு. லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌனிஷ் பிளாக் அப்படிங்கிற ஒரு கலர், அதை வந்து இமேஜின் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஹீமோக்ளோபின்யூரியா, போர்பைரியா, மயோக்ளோபிலின்யூரியா, ஃபினால் பாய்சனிங் இப்படிப்பட்ட காரணங்களுக்கு வந்து இந்த ப்ரௌனிஷ் பிளாக் கலர் வர்றதுக்கு வாய்ப்புண்டு. இது பாய்சனிங் சப்ஸ்டன்ஸ் வந்து அதிகமாக பாய்சன் உட்கொள்கிறவங்களுக்கும் இந்த ப்ரௌனிஷ் பிளாக் வந்து யூரின் வெளியேறும். இதன் மூலமாக இந்த பாய்சனிங் சப்ஸ்டன்ஸோ இல்லை வேறு ஏதாவது ஒரு காரணம் இருக்குது அப்படிங்கிறதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். கடைசியாக டார்க் எல்லோ, வெரி கான்சன்ட்ரேட்டட் யூரின், அக்யூட் ஃபெப்ரைல் டிசீஸ், பிலிருபின்யூரியா இப்படிப்பட்ட காரணங்களுக்கு டார்க் எல்லோ வர்றதுக்கு வாய்ப்புண்டு. இந்த டார்க் எல்லோ வந்து பொதுவாகவே அநேகர் பார்த்துருப்போம். முன்னாடி பாட்டி வைத்திய காலத்துலேயும் எல்லோவா டார்க் எல்லோவாக யூரின் பாஸ் ஆகிடுச்சுன்னா அதில் சாதத்தை போட்டு பார்க்குற பழக்கம் நம்மள நிறைய பேருக்கு இருக்கும். இது வந்து ஜாண்டிஸுக்கான மஞ்சள் காமாலைக்கான அறிகுறி இந்த டார்க் எல்லோவாகவும் தென்படலாம். இந்த இப்படிப்பட்ட அப்நார்மல் கலர்ஸ் மூலமாக நம்ம ஒவ்வொரு டிசீஸையும் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது இந்த கலர் வந்து பெரிய ஒரு டயக்னோசிங் பாயிண்டாகவே இருக்கிறது இந்த கலர் என்கிற விஷயத்தில். ரெண்டாவதாக அப்பியரன்ஸ், அதாவது தோற்றம். நார்மல் யூரின் இஸ் கிளியர் அண்ட் நோ க்ளவுடினஸ். நார்மலாக யூரின் பாஸ் பண்ணும்போது கிளியராக இருக்கணும், க்ளவுடினஸ் இல்லாமல் இருக்கணும். இதுதான் நார்மல் யூரினோட தோற்றம். சில பேர் வந்து லேபில் யூரினை கொண்டு வைக்கும்போதே அந்த கண்ணாலே கணிக்கக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா கலரும் அப்பியரன்ஸும். இந்த சிலருக்கு வந்து க்ளவுடினஸ்ஸாகவே இருக்கும். இப்படி க்ளவுடினஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா யூரின் வழி அதிகமான பஸ்ஸல்ஸு, எபித்தீலியல் செல்ஸு பாஸ் ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இல்லைனா யூரினரி ட்ராக்டில் ஏதோ இன்ஃபெக்ஷன் இருக்குது, இல்லைனா பாக்டீரியல் கண்டாமினேஷன் ஏதோ இருக்குது அப்படிங்கிறதை நம்ம இந்த அப்பியரன்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். மூன்றாவதாக ரியாக்ஷன் ஆர் pH. pH ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பொட்டன்ஷியல் ஹைட்ரஜன் ஆர் ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன். எதுவாக இருந்தாலும் இது pHங்கிறதையும் ரியாக்ஷனுங்கிறதை தான் குறிக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு தண்ணியோட pH பார்க்கணுன்னா அந்த நார்மலாக ஒரு வாட்டர் வந்து குடிக்கிற வாட்டர் pH வந்து 7ல் இருக்கும், அது நியூட்ரல் ரியாக்ஷன் அப்படிங்கிறத குறிக்கும். திரும்ப வந்து பிலோ த 7 ஆசிட் ரியாக்ஷன் ஆகும், எபோவ் த 7 ஆல்கலி ரியாக்ஷன் ஆகும் காணப்படும். யூரினோட பொதுவான pH பார்த்திங்கன்னா ஆல்கலி ரியாக்ஷனில் இருக்கும். இதை பல மெத்தடில் பண்ணலாம். லிட்மஸ் பேப்பர் மூலமாகவும் திரும்ப வந்து மெத்தில் ரெட்டுங்கிற சொல்யூஷன் மூலமாகவும் பண்ணலாம். மூணாவதாக பார்த்திங்கன்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக் pH மீட்டர் என்கிற மீட்டர் மூலமாகவும் இதை பண்ணலாம். நெக்ஸ்ட்டில் பார்த்திங்கன்னா டிப்ஸ்டிக் மெத்தட் என்கிற யூரினரி ஸ்ட்ரிப் மூலமாகவும் இந்த pHஐ வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்படி பல வழிகளில் வந்து யூரினோட pHஐ கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லிட்மஸ் பேப்பர் ஆர் pH இண்டிகேட்டர் பேப்பரை யூரினில் டிப் பண்ணும்போது இந்த கலர் சேஞ்சை பொறுத்து நம்ம வந்து pHஓட வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். இதில் வந்து ரெட் அண்ட் ப்ளூவாக மாறும், ப்ளூ அண்ட் ரெட்டாக மாறும். இந்த மெத்தடின் அடிப்படையில் pHஐ வந்து இதில் கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவதாக இந்த மெத்தில் ரெட் சொல்யூஷனை வந்து 5 ml யூரினில் ஒரு 2 drops ஆஃப் 0.4% மெத்தில் ரெட் சொல்யூஷனை விடும்போது ரெட் கலராக மாறிடுச்சுன்னா ஆசிட் எனவும், ஆரஞ்சு கலராக சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா நியூட்ரல் எனவும், எல்லோவாக சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா அல்கலி ரியாக்ஷன் அப்படிங்கிறத எந்தவும் இந்த மெத்தட் மூலமாக நம்ம கண்டுபிடிக்கலாம். மூணாவதாக பார்த்திங்கன்னா இந்த டிஜிட்டல் எலக்ட்ரானிக் pH மீட்டரை வந்து யூரினில் டிப் பண்ணும்போது இந்த யூரினோட pH வந்து எவ்வளவு அப்படிங்கிறத டிஜிட்டல்லே இது டிஸ்பிளே பண்ணும். அதன் மூலமாகவும் இந்த pHஐ கண்டுபிடிக்கலாம். நாலாவதாக பார்த்திங்கன்னா டிப்ஸ்டிக் மெத்தட் மூலமாக, இந்த டிப்ஸ்டிக் மெத்தடு வந்து பார்த்திங்கன்னா எல்லா லெபார்ட்ரியிலையும் அவைலபிளாக இப்போ இருக்கக்கூடிய ஒரு மெத்தடு. ஏன்னா வந்து இது வந்து ஈஸியாக சிம்பிளாக
கலர் சேஞ்ச் மூலமாகவே பண்ணிக்கலாம். அதனால் ஈஸியாக காணப்படும். இதில் யூரினை எடுத்து இந்த யூரினில் அந்த யூரினரி ஸ்ட்ரிப்புங்கிறத டிப் பண்ணணும். டிப் பண்ணிவிட்டு வந்து ஒரு 1 to 2 minutes வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இந்த யூரினரி ஸ்ட்ரிப்பை எடுத்து இந்த ஒரு டிப்ஸ்டிக் மெத்தடில் தரக்கூடிய இந்த கலரில் வந்து நம்ம கம்பேர் பண்ணணும். நிறைய கலர்ஸ் வச்சுருப்பாங்க. பிஹெச்சுக்கு ஒவ்வொன்றுக்கும் கலர்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த கலரில் வந்து கம்பேர் பண்ணி எந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகுதோ அதை நம்ம பிஹெச்சாக கொடுத்துக்கிறதுக்கு. இந்த மல்டி யூரின் ஸ்ட்ரிப் பாக்ஸில் எல்லா டெஸ்ட்டோட கலர்ஸை வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கலர்ஸுக்கு அண்டரில் ஒவ்வொரு கலருக்கான வேல்யூவை வந்து அதில் குறிப்பிட்டிருப்பாங்க. இப்போ நம்ம யூரினை டிப் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரிப்பை எடுத்து அந்த பாக்ஸில் கம்பேர் பண்ணிக்கணும். இந்த எந்த கலருக்கு கூட இந்த நம்ம யூரின் ஸ்ட்ரிப்போட முக்கின ஸ்ட்ரிப்போட கலர் வந்து கம்பேரிசன் ஆகுதோ அதை வந்து நம்ம ரிசல்ட்டாக எடுத்துக்கலாம். அந்த ரிசல்ட்டை எடுக்கும்போது அந்த கலரோட வேல்யூவை நம்ம குறிப்பிட்டு அதை இண்டிகேட் பண்ணணும். அடுத்ததாக ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, அதாவது அடர்த்தி இல்லைன்னா டென்சிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த அடர்த்தி எங்கும்போது இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வேரியஸ் சொல்யூட்ஸ் இன் த யூரின். த நார்மல் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் யூரின் இஸ் 1.015 to 1.025 அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அடர்த்திங்கிறது யூரின் வழி வரக்கூடிய சொல்யூட்ஸை பொறுத்ததாக காணப்படும். அதாவது யூரின் வழி வரக்கூடிய ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸை பொறுத்து தான் இந்த அடர்த்தி வந்து நிர்ணயிக்கப்படுகிறது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாலில் வந்து பாலோட அடர்த்தியை கண்டுபிடிக்கணும்னா, தரத்தை கண்டுபிடிக்கணும்னா, இந்த பாலில் வந்து ஒரு லாக்டோமீட்டருங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து போடுவாங்க. அப்போ அதில் வந்து பாலில் தண்ணி சேர்த்துருந்தாங்கன்னா இந்த லாக்டோமீட்டர் வந்து அடியில் சிங்க் ஆகும். இல்லை தண்ணி சேர்க்கல கரெக்டாக இருக்குது அடர்த்தி அப்படின்னா இந்த லாக்டோமீட்டர் வந்து மேலே ஃப்ளோட் ஆகும். இப்படி தான் வந்து யூரினோட அடர்த்தியும் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதில் வந்து பல மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். யூரினோமீட்டர் எஸ்டிமேஷன், டிப்ஸ்டிக் மெத்தட் அப்படிங்கிற மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். யூரினோமீட்டர் எஸ்டிமேஷனில் த யூரின் இஸ் poured into த கிளாஸ் வெசல். இந்த யூரினை வந்து இப்படி மெஷரிங் வெசலில் வந்து விட்டெடுக்கணும். The urinometer is floated in the urine. The reading is taken at eye level, noting the lowest part of the meniscus. அதாவது இந்த யூரினோமீட்டரை இந்த யூரினில் டிப் பண்ணும்போது இந்த யூரினோமீட்டர் வந்து எங்கே ஃப்ளோட் ஆகி நிற்கிதோ அதோட அந்த லோவஸ்ட்டு, அதாவது அந்த லோவஸ்ட் பார்ட் ஆஃப் த மெனிஸ்கஸை வந்து நம்ம கரெக்டான ரீடிங்கில் எடுக்கணும். இந்த ரீடிங்கை வந்து நம்ம ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி லெவலாக வந்து இந்த மெத்தடில் கொடுத்துக்கலாம். இது வந்து யூரினோமீட்டர் எஸ்டிமேஷனை பயன்படுத்தி நம்ம எடுக்க போகிற மெத்தடான ரிசல்ட். டிப்ஸ்டிக் மெத்தடில் இந்த யூரின் ஸ்ட்ரிப்பை வந்து டிப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 1 to 2 minutes வந்து வெயிட் பண்ணிக்கணும். இதில் வந்து யூரின் ஸ்ட்ரிப்பில் என்ன கலர் சேஞ்ச் ஆகுதோ அந்த கலர் சேஞ்சை வந்து பாக்ஸில் வந்து நோட் பண்ணிக்கணும். யூரின் மல்டி ஸ்ட்ரிப் பாக்ஸில் இந்த கலர்ஸ் வந்து அவைலபிளாக கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கான கலர்ஸ் அண்ட் அந்த கலர்ஸுக்கான ஒவ்வொரு வேல்யூஸையும் வந்து அதோட அந்த கலருக்கு அடியில் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த வேல்யூஸை வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வேல்யூவாக கொடுத்துக்கலாம். இவ்வளோதாங்க யூரின் ஃபிசிக்கல் அனாலிசிஸ் ஆஃப் யூரின் அப்படிங்கிற டெஸ்ட்டு. இந்த டெஸ்டின் மூலமாக நம்ம கலர், பிஹெச், ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படி எல்லாம் என்னங்கிறதையும் அதன் மூலமாக எதை வந்து டயக்னோஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் தெரிந்து கொண்டோம். அடுத்த வீடியோவில் யூரின் கீட்டோன் பாடிஸ் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறேன். ஓகே, பாய்.